வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தோன்னா ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில், தம்பி அண்ணன் கோயில்னு சொல்லுவாங்க. தம்பி கலையன் கோயில் அப்படிம்பாங்க. அந்த ஏரியாவில் இருக்கும். தம்பி கலையன் கோயில்பாங்க. அங்கே இருக்கும். இந்த செவ்வாழைக்கு வந்து கரெக்டாக 15வது நாள் இன்றைக்கி 16 நாள் ஆச்சு. 15வது நாளுக்கு முன்னாடி வந்து சருகு ஏறக்கூடாதுன்றதுக்காகவும் வாழை வளர்ச்சி வர்றதுக்காகவும் ஒரு டோஸ் ஊசி கொடுத்துருக்கு. ஒரு மருந்து வந்து ஊசி மூலிமா கொடுத்துருக்கு. கொடுத்ததுலேருந்து 2 இலை வந்திருக்கு. இந்த இலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும். தெளிவான இலை, எவ்வளோ பெருசு லென்த்து, சரியான லென்த்து, நல்லா அருமையாக வந்திருக்கு இலை. ஊசி மூலிமா மருந்து கொடுத்த ரிசல்ட் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இலை வர 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 இலை சைஸ் பெருசாகும், அகலம் பெருசாகிட்டே போகும். சரி, இதெல்லாம் ஒரு ரிசல்ட்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு செடிக்கு வந்து கீழே உரம் கொடுக்குறோம், மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், மெக்னீசியம், சல்ஃபரு, இதெல்லாம் வந்து கெமிக்கல் பேர் கிடையாதுங்க. இது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பேர். அது வந்து கொடுக்குறோம். அது அழிச்சதுனால தான் வந்து இந்த மாதிரி கெமிக்கல் கீழே போட்டிருக்கோம். கெமிக்கலோ போரானோ பொட்டாசோ கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா. மண்ணில் இயற்கையான சத்து இருந்ததுன்னா ஒரு மரம் ஒரு செடி வளர்ச்சிக்கு வந்து உரம் தேவையில்லை, அதுவே வளர்ந்து வரும். அதை அழிச்சதுனால தான் நம்ம உரம் மருந்துன்னு கொடுத்து வளர்த்திக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஸ்டார்ச்சுன்னு சொல்லுவாங்க, செல்லுலோஸ்ன்னு சொல்லலாம். இலை மூலியமாக ஒளிச்சி இயற்கையிலேருந்து தானே ஒரு மரம் வந்து தனக்கு தேவையான உணவை சம்பாரித்து சேர்த்திக்கும். அது வளரணும் செய்யணும் அப்படின்னா இலை வந்து நல்லா தெளிவாக இருக்கணும். இலை மூலியமாக சூரிய ஒளி மூலியமாக மருந்து உரம் எது கொடுத்தாலும் அதையும் எடுத்துக்கும். ஒளிச்சேர்க்கை மூலிமா தானே உணவு உற்பத்தி பண்ணிவிட்டு மரம் நல்லா வளரும். அந்த கணக்கு தான். ஸோ அது இப்போ நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த கணக்கு உருவாகணும்னா இலை தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இலை வரும். எல்லா இலையுமே அப்படி தான் இருக்கு. நீங்கள் ஒரு மரம் காமிக்கிறேன், பக்கத்துலேயும் காமிக்கிறேன். அடுத்து அதாவது நான் புதுசாக வந்த குருத்தை தான் காமிக்கிறேன், பழைய இலையை காமிக்கல. தெரியுதுங்களா? இதுதான் அடுத்த குருத்து. அந்த குருத்து இலை தான் இந்த இலை. பழைய இலைக்கு இதுக்கு வித்தியாசம் பாருங்கள், தெளிவாக தெரியும் இலை எப்படி இருக்குன்னு. அடுத்த இலையும் காமிக்கிறேன், பக்கத்தில் மரத்தையும். இந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது. இலை வந்து நல்லா தெளிவாக நல்லா பாலிஷாக வரும். அதனால் ஒளிச்சேர்க்கையை நல்லபடியாக நடக்க வைக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். டோட்டலாகவே நியர்பை 800 ஒரு 3000 மரம் பக்கம் இதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குது. வர கொடுத்தும் தெளிவாக வரும். கொஞ்சம் வளர்ச்சி இல்லாத மரம் கூட நல்லா வளர்ந்து வந்துருக்கு. இந்த காஞ்சாரம்பாங்க, இது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இலை இருக்கா, அடுத்த இலையில் ஒன்றும் பரவாயில்ல, தெரியுதுங்களா? அடுத்த புது இலையில் வந்து பரவாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சருகுநோய் பிரச்சனை, அடித்தண்டு ஊக்கம் வர்றது, வாழை வளர்ச்சி வர்றது, காய் ஊக்கத்துக்கு, காய் பாலிஸுக்கு, கள்ளிப்பூச்சி பிரச்சனைக்கு, வண்டு பிரச்சனைக்கு, ஒரு வாழை சம்மந்தமாக A to Z எதுனாலும் சொல்லுங்கள். ரொம்ப கம்மியான செலவில், விவசாயிகளுக்கு திருப்திகரமான செலவில் நாங்கள் தாராளமாக பண்ணித்தரோம். ஃபீல்டு விசிட்டிங்கை பாருங்கள். 15 நாளைக்கு ஒன்று வந்துடுவோம். கரெக்டாக 15 நாள் முடிஞ்சு நீங்கள் 5வது நாள் ஊசி போடுறதுலேருந்து வந்து ஃபீல்டு பார்த்துட்ருக்கு. ஸோ இந்த ஃபீல்டு சர்வீஸும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம்.